கணம் நீதிபதியவர்களே, இவங்கெல்லாம் பட்டிமன்றத்தில் பேச சொல்லுகிறாங்க. நான் பட்டிமன்றத்தில் பேச இல்லை. இந்த பண்டிகையிலால வர குண்டாட்டத்தை குழம்பி தள்ளிட்டு போலாம்னு பண்ணுகிறேன். ஒன்றும் இல்லை, எல்லாரும் சொன்னாங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சனிக்கிழமை துணி எடுக்கலன்னா அந்த வீட்டில் என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும். பெரிய வெள்ளம் நடக்கும் கண்டிப்பா. அது உங்களுக்கு மட்டும் எல்லாருமே இவங்க கொண்டாட்டம் அந்த பேருக்கு அன்னைக்கு திண்டாட்டம். அதாவது சொல்ல முடியாது. இன்னைக்கு பேசலாம் வேணுங்க, சந்தோஷமாகுது, பண்டிகைனா கொண்டாட்டமாகுது. ஏன் எங்க நிகழ்ச்சி நடத்துறாரு நம்ம வினோத் சார், ஏகப்பட்ட செலவு, நிறைய செலவு. ஆனால் ஒவ்வொரு நாளும் செலவு பண்ணிட்டு எங்கள் வீட்டில் அப்படி போயிட்டு இப்படி தலைமுறைக்கு தான் நிற்கணும். ஊரில் நிறைய செலவாகி வச்சு இதெல்லாம் எப்படி சமாளிக்கணும்? கொண்டாடலாம். நான் ஆரம்பித்த 6 மணிலேருந்து 10 மணி 11 மணி 12 மணி வரைக்கும் கொண்டாடிட்டு தான் போறாரு. ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியும் பயங்கரமாக கை கட்டி எல்லாரையும் உற்சாகப்படுத்துறாரு. அவரு நீ இன்னைக்கு எவ்வளோ செலவு பண்ணாலும் வீட்டில் கேட்கும்போது அப்போ உண்மையாகவே பண்டிகைகள் சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்றது யாருக்குன்னா, அது கொண்டாடி தீர்க்கிறவங்க வீட்டில் கணவன் அல்லது மனைவி இல்லவே இல்லை, குழந்தைக்கு கொண்டாடுறாங்க. அவ்வளோதான். சமையல் செய்யறதுக்கு மனைவிமார்களும் அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் அவங்க என்ன கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்றத அவங்களுக்கு தான் தெரியும். இங்க வேலையில சந்தோஷமா இருக்குன்னு சொல்லலாம். போன உடனே பண்டிகையில் இப்போ தீபாவளியாக இருந்தா ஸ்வீட்டு அதுக்கு ஒரு 3 விதம், காரம் அதுக்கு ஒரு விதம், அதில் எக்ஸ்ட்ரா அதிகம், அப்புறம் சோறு சாப்பாடு போகும்போது இந்த வரிசையாக எல்லா சமையலும் செய்யணும். எங்கள் வீட்டுக்கு ஒரு வேலை செய்யறது வேஸ்ட்டு அப்படின்ட்டு அவங்க பாட்டு குழம்பு செஞ்சுட்டே இருப்பாங்க. அவங்க கொண்டாடும் போது கொண்டாடினா வேற பொம்பளைங்க இல்லையே இல்லையா? சரி, பொம்பளைங்க தான் இந்த மாதிரி வீட்டில் வேலை செஞ்சு கஷ்டப்படுறாங்க. ஆம்பளைங்க எங்க அதுக்கு முன்னாலே சாப்பாடு செய்யறதுக்கு முன்னாலே இங்க குட்டியாச்சு. நீ 2000 ரூபாய்க்கு புடவை எடுத்துக்கிறியே, முன்னால பாருங்க எவ்வளவு விலைக்கு எடுத்துக்கிறாங்க. நீங்க என்ன எவ்வளவு கம்மியா எடுத்துக்கிறீங்க? அங்க ஆரம்பிச்சு அந்த பண்டிகை முடிகிற வரைக்கும் பண்டிகை அடிவாங்க வீட்டுல இல்ல எனக்கு கல்யாணம் ஆகல. அது மட்டும் இல்ல, பிள்ளைங்க அவங்க கேட்கிற விஷயத்தை நம்ம அன்னைக்கு பண்டிகை அவன் ஜாலியாக சுத்தத்துக்கு போறது முயற்சி பண்ணுவான். டேய் போகாதா, டே பண்டிகை போகாதா, பண்டிகை கூட்டம் அந்த வேணாடா. எங்க அப்பம் ஒரே ஒரு பைசா பிரயோஜனம் எங்கேயும் விடுறதுல எதுவும் பண்றதும் பயங்கர கண்டிஷன். அங்க ஆரம்பிச்சுட்டு அங்க ஒரு கணக்கு, ஒரு பக்கம் கொண்டாடி முடிக்க திரும்புவோம், ஒரு பக்கம் பிள்ளைங்க முடிக்க திரும்பும். இங்க செலவு பண்ண பண்டிகையில செலவு பண்ணது காசு இல்லாத. இப்ப ஒண்ணும் இல்லை, இங்க உட்காந்துக்கிற அத்தனை பேருடைய ஏடிஎம்லையும் அக்கௌண்ட்லயும் பார்த்தோம்னா 11ஆம் தேதிக்குள்ள முடிஞ்சு போயிட்டு காசு. அது யாரும் சொல்லவே மாட்டாங்க. ஒருவேளை நிறைய வச்சிருப்பாங்க தெரியல, பணம் கண்டிப்பா இருக்காது. என்கிட்ட 1200 ரூபாய் தாங்க, இத்தனைக்கு 2 சம்பளம் வாங்கலாம். ஆனா இந்த இது கொண்டாட்டம் இருக்குது. கொண்டாட்டம்னா எங்க இருக்குது, யாருக்கு அவங்களுக்கு கூட தான் இருக்குது, எல்லாருக்கும் இல்லை. ஒரு குடும்பத்துல 6 பேர் இருக்கிறாங்கன்னா 2 பேர் கொண்டாட்டம் இருக்கு, மீதி அத்தனை பேருக்குமே திண்டாட்டம் தான். ஒவ்வொரு விஷயத்திலையுமே நமக்கு கஷ்டத்தை தான் கொடுக்குது. ஒரு பண்டிகைக்கு அவங்கள கூப்பிடல, கொண்டாடி விட்டாளுங்க அவங்கள கூப்பிடலன்ட்டு அவங்க ஒரு பக்கம் முடிஞ்சிருப்பாங்க. இங்க இருக்கிறவங்க மதிக்கலையே நீ அப்படின்ட்டு அவங்க கொண்டாடி கூப்பிடுறது சண்டை வரும். ஆக ஒரு பண்டிகைன்னு எடுத்தா அந்த உறவுகளை கூப்பிடுறது உறவுகளை கூப்பிடுறது, உறவுகளை கூப்பிட்டா என்ன ஆகுறது தெரிஞ்சே பேசினாங்க தெரியல. உறவுகளை கூப்பிட்டா அது பலவிதமான சிக்கையும் தான் வரும். சரி, அதுக்காக தனி குடும்பமா இருந்தவங்க மட்டும் அங்க சந்தோஷம் வந்ததுதானா? இல்லை, அங்க நொட்டம் வரும், அதுக்கு ஒரு பதிலடியா நாம திருப்பி கொடுப்போம், அது ஒரு சண்டை வரும். ஆக பண்டிகைன்னு வந்துட்டாலே அங்க திண்டாட்டம் தான். எனக்கு இப்போ பட்டிமன்றத்தில் பேசுறதுக்காகலாம் நான் வரல, எனக்கு தெரியாது பேசுறதுக்கு. ஆனா விஷயம் என்னன்னா, பண்டிகை கஷ்டம் நமக்கு கொண்டாட்டத்தை கொடுக்கறது இவ்வளவு கொடுக்குது, திண்டாட்டத்தை இவ்வளவு கொடுக்குது. அந்த திண்டாட்டத்தை இவ்வளவு கொடுக்குதுன்றதான் நான் சொல்றது பண்ணேன். சார் சொன்னாரு ரொம்ப அருமையா, ஆனா ரொம்ப
ரொம்ப ரசிக்கத்தகுந்த பேச்சு. மனசுக்குள்ள ஒரு பக்கம் ஓடிட்டு தான் இருக்கும். நாம திண்டாட்டத்திலேயே நம்ம கொண்டாடத்தை பற்றி பேசுறாங்களே, கருத்துக்கு வந்து தெரியும். எப்படியும் அந்த திண்டாட்டன்ற குரூப் தான் ஜெயிக்கணும். ஏன்னா நீங்க திண்டாட்டத்தில் இல்லாத யாரும் கொண்டாடல. அதனால எப்படியும் திண்டாட்டத்துக்கு அவரு தீர்ப்பு சாதகமா சொல்லுவாரு. சரி நாம ஒரு ஓரமா கண்டு கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு நானும் கூட விடைபெறுகிறேன். என் தாத்தா ஒரு தியாகி, தாராளமாக கைக்கலாம். என் தாத்தா ஒரு தியாகி.